ஜனநாயகன் டிக்கெட்டு வெக்கமாலையா பூன்னு எனக்கு உண்மையிலே எச்சி இந்த பத்தாது இருந்தால் தாங்க. ஏன்டா கட்சி ஆரம்பிச்சு 13 வருஷம் ஆச்சு அயோக்கிய பிள்ளைல ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலுக்கு வெற்றி பெற துப்புருக்காடா. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பு அரணாக என்றைக்காவது ஒருத்தனுக்காவது பணம் கொடுத்து உதவி பண்ணி அவன் உயிரை காப்பாற்றிய வரலாறு உண்டா? கொத்து கொத்தாய் சாகிற போது நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு சொத்து ஆட்டை போடலான்னு நினச்சேன், நடக்கலை. இப்போ அண்ணனை திட்டுனதுனால வருமானம் வருது, அதையாவது ஸ்டாப் பண்ணிடுங்கடாட்டே. என்னன்னு ஏன் திருமாவளவனை திட்டணும்? அவரை திட்டினா மற்ற சாதிக்காரெல்லாம் நம்மளை ஆதரிப்பான். விஜய் ஏன் திட்டணும்? அவர் மாநாடு போட்டது கூட சாதியை நோக்கி தான் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. தமிழ் தேசிய மாநாடு, சாதிய தேசிய மாநாடுலாம் சொல்கிறாங்க. இவனே ஒரு வணக்கம்யா. வணக்கம். எனக்கு பிடிச்ச நபர் சாட்டையின் அவருக்கு பயங்கரமான ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக உங்கள் விஜய் அடிக்கிறதா இருக்கட்டும், முதல்வர் விஜய் அடிக்கிறதா இருக்கட்டும், உங்கள் மற்ற எல்லாரையும் அடிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். சில பேரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? பிடிச்சதோ அப்படி சாட்டை துறம்பனும் ரொம்ப பிடிக்குமா? அது சாக்கடை. ஏன்னா அண்மையில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஜனநாயகன் படத்துக்கு கள்ள டிக்கெட் விற்றாங்க, அப்பு அப்படின்னு துப்புனாரு. விஜய் சார் மாதிரி கோட்டெல்லாம் போட்டு இல்லை. இப்போ அதாவது சும்மா ட்ரெண்டிங், அதெல்லாம் என்னென்னா சம்பாதிக்கணும்ல, காசு வேணும்ல. இப்போ திமுக கிட்ட காசு நிறைய வாங்கிட்டாரு. இப்போ அடுத்து காசு வாங்கணும். யாரை திட்டினா காசு கிடைக்கும்? எங்கள் தலைவரை திட்டினா தான் காசு கிடைக்கும். அப்போ அவர் மாதிரி உடை போட்டால் தானே அவர் மாதிரி எல்லாம் வச்சுக்க முடியாதுல்ல. நான் மறைமுகம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, காரி துப்புறார். ஜனநாயகன் டிக்கெட்டு வெக்கமாலையா பூன்னு எனக்கு உண்மையிலே எச்சி இந்த பத்தாது இருந்தால் தாங்க. ஏன்டா கட்சி ஆரம்பிச்சு 13 வருஷம் ஆச்சு அயோக்கிய பிள்ளைல ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலுக்கு வெற்றி பெற துப்புருக்காடா பூன்னு நான் துப்புனா ஏற்றுக்குங்களா? சொல்லுங்கள். ஏன்டா ஒரு தொகுதியிலையாவது டெபாசிட் வாங்கினீங்களா? நாங்கள் அதிகாரத்தை இருப்பவர்கள் அல்ல, மக்கள் உண்மை மனசாட்சிக்காக இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, மரங்களை கட்டி பிடிச்சதுனாலயா? சரி, நான் ஒன்று கேட்குறேன். மரத்தை கட்டி பிடிச்சிங்கல்ல, மாட்டுக்கு ஒரு விழா எடுத்தீங்களா? மாட்டை ஏன் கட்டி பிடிக்கல? சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே ஒரு சவால் விடுறேன். சீமானுக்கா இல்லை ரெண்டு பேருக்குமே விடுறேன். இன்னொன்று என்ன, நான் சவால் விடுற அளவுக்கு அவங்கெல்லாம் தகுதி இல்லை, அது வேற இருக்கு. சீமானா சாட்டையா? ரெண்டு பேருமே. எனக்கு உள்ள தகுதி அவங்களுக்கு இருக்கா? சொல்லுங்கள். நான் போராடிட்டு வந்திருக்கேங்க. நான் சிறை போயிட்டு வந்தேன். தமிழர்கள் போராடிட்டு இருக்காங்க. என்ன போராடினாங்க? வாழ்நாள் முழுசும் என்ன போராடி இருக்காங்க? சொல்லுங்கள். என்ன போராட்டம்? சொல்லுங்கள். இந்த இது நெய்தல் படையை உருவாக்குவேன்னு சொன்னார், அதுவா? ஆமக்கருதினேன்னு சொன்னது அதுவா? AK 74 எடுத்து சுடுவேன்னு சொன்னது அதுவா? சொல்லுங்கள். காமராசர் இறந்த அன்னைக்கு அண்ணா வந்து அஞ்சலி செலுத்தினார் சொன்னது அதுவா? சொல்லுங்கள். நீங்கள் எதாவது சொல்லுங்கள். எனக்கு தெரியலை. இல்லை, ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பு அரணாக என்றைக்காவது ஒருத்தனுக்காவது பணம் கொடுத்து உதவி பண்ணி அவன் உயிரை காப்பாற்றிய வரலாறு உண்டா? கொத்து கொத்தாய் சாகிற போது நீங்கள் கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தது அந்த வரலாறை சொல்லணுமா என்ன? நீங்களாம் யார்? நீங்கள்லாம் எப்போ வந்தீங்க? ஒன்றே ஒன்று சொல்லவா? இனிமேல் சொல்லுவாங்க, எடுத்துக்கங்க. நான் வரிசையாக சொல்லி வரேன். வரிக்குதிரை வாளில் சூப்பு குடித்தேம்பார். வரிக்குதிரை வால் சூப்பு குடித்தேம்பார். அடுத்து, கருவாடை மீனாக உருவாக்கி கசாயம் வச்சு கொடுத்தார் தலைவரும்பார். ஏற்றுக்குவீங்களா? சொல்லுங்கள். அடுத்து சொல்லுவார் என் தலைவனை பற்றி. என் தலைவன் 3 நாள் உறக்கம் இல்லாமல் என்னுடனேயே அமர்ந்து என்னை குளிப்பாட்டி விட்டார். ஏன்னா 3 நாளாக குளிக்காமல் இருந்திருப்பார் இவர். ஒத்துக்குவீங்களா? இந்த சாட்டைன்னு ஒரு சேட்டை தெரியுது தமிழ்நாட்டில். எங்களையெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது? நான் கேட்குறேன். உங்களுக்கு அறிவே இல்லையாடா? என் அண்ணே முத்துக்குமார் உழைப்பை சுரண்டி கொடுத்த கோமாளிகள் இவங்க 2 பேருமே. ஏதாவது ஒரு செயல் திட்டம் இருக்கா? செயல் வடிவம் இருக்கா? தமிழ்நாட்டில் உங்களுடைய பங்களிப்பு என்னங்க? அதை முதல்ல சொல்லுங்க. ஒரு ஆலை பிரச்சனை போய் போராட்டம் பண்ணி அந்த ஆலைகிட்ட காசு வாங்குறதா உங்களுடைய நாம் டம்ளரா? நான் கேட்குறேன். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். என் தலைவனை துப்புவது என்பது ஏதோ நீ துப்புன எச்சி. அப்போ உன் எச்சி எவ்வளோ கேவலமானதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். உன் எச்சி சாக்கடைன்னு எங்களுக்கு தெரியுது.
துப்பு. இல்லை மக்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் இவர் அரெஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் வழி இருக்குல்ல. இல்லை இப்போ உதயநிதி அரெஸ்ட் பண்ண அவர் ஃபெமிலியர், இது அரெஸ்ட் பண்ணவே இல்லை. யார் அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னது? ஆனால் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாங்க, கைது பண்ணலையே. செங்கிப்பட்டியில் ஒன்றே விசாரணை நடந்துச்சு. அந்த மாதிரி அவர் இப்போ உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னை அரெஸ்ட் பண்ணால தான் நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டேன், தூங்கி கிடந்த திராவிட கழகத்தை வந்து அந்த மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி இவங்களையும் அரெஸ்ட் பண்ண எங்கே ஃபேமஸ் ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ இவர் ஃபேமஸாக இருக்குன்னு அவரே சொல்கிறாரா? ஆமாம், அப்படிதான் சொல்கிறாரு. பீஸ் போன பல்ப்புங்க. சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு தகுதி இல்லாத மனுஷெல்லாம் வந்து நின்றுக்கிட்டு, நான் கேட்குறேன், உனக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு தகுதி? ஸ்டாலின் பெத்ததனால உனக்கு தகுதி. நான் என்ன சொல்கிறேன், சாட்டை அப்படி சொல்கிறாரு. நான் இன்னொன்று சொல்கிறேன், சாட்டை யார் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வழக்கம். அவன் யாருன்னு சொல்லுங்கள். அவன் யார்? என்ன தகுதி இருக்கு அவனுக்கு? அவன் சம்பாதிக்கணுங்க, சோறு திங்கணுங்க வாழ்க்கையில் ஏதாவது. ஏன்னா அண்ணன் முத்துக்குமார் சொத்தை ஆட்டையை போட்டோம். ஆனால் இப்போ அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீச் ஆகுது, நல்லா வியூஸ் போகுது. திமுக இருக்கிறவங்களா இடதுசாரியில் இருக்கும் நிறைய பேர் அவர் ஆதரித்து முன்ன பார்க்காதவருக்கு அதிகமாக பார்க்குறாங்க. திமுக காரன் தானே அவன். ஏன் இடதுசாரியில் கொண்டாந்து இங்கே சேர்க்குறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், ஈவன் என் அண்ணனுடைய சொத்தை ஆட்டையை போட்டு முடித்தேன். இப்போ தமிழ்நாட்டு சொத்தை ஆட்டையை போடலான்னு நினச்சேன், நடக்கலை. சரிங்களா? இப்போ அண்ணனை திட்டுனதுனால வருமானம் வருது, அதையாவது ஸ்டாப் பண்ணிடுங்கடாட்டே என்னென்னு நான் கேட்குறேன். நக்கலும் நையாண்டியும் கும்மாளமும் குதூகலமும் ஒரு நாட்டில் ஒரு அறிவாளியை தேசத்தை வென்றெடுக்க முடியாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீ சம்பாரிச்சுக்கலாம் தற்காலிகமாக ஒழிய இந்த தேசத்தை ஆளுவதற்கான தகுதியை இந்த மக்கள் தரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு வியூவர்ஸ் கூடுது. என்ன நம்மளை திட்டுறேன், இவன் நம்மளை என்ன நக்கலும் நையாணி அந்த கருப்பொருளை அவன் எடுத்துக்கிட்டான். அவ்வளோதான். நம்ம நக்கலும் கிண்டல் பண்ணோம்னா மக்கள் பார்ப்பாங்க. அப்போ எங்கள் தலைவனை நீ நக்கல் பண்ணுற, கிண்டல் பண்ணுற. விஜய் சார் என்னென்ன பண்ணுறாரோ அது அன்னைக்கு உடனே வீடியோ போட்டுறாரு. அதுதான், வேறு வழியில் இல்லை அவன் பொழப்புக்கு. நான் தான் சொல்லிட்டேனே, அவனுக்கு இப்போ பொழப்பு வேணுங்க. அண்ணன் திருமாவளவனை திட்டணும், அதில் ஒரு பொழப்பு பார்ப்பான் அவன். ஏன் திருமாவளவனை திட்டணும்? அவரை திட்டினா மற்ற சாதிக்காரெல்லாம் நம்மளை ஆதரிப்பான். விஜய் ஏன் திட்டணும்? அவர் மாநாடு போட்டது கூட சாதிய நோக்கி தான் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. தமிழ் தேசிய மாநாடுங்க அது, சாதிய தேசிய மாநாடுலாம் சொல்கிறாங்க. இவனே ஒரு சாதிப்பைய இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்குறேன், இவன் உண்மையான தமிழ் தேசியவாதியா? எந்த போராட்ட காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அவனை? எந்த தமிழர் நலனுக்காக அவன் போராடிக்கிறான்? ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அவர் யூடியூபர் தான், அவ்வளோதானே. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து நம்ம நேரத்தை செலவழித்து பேசணுமா? சாக்கடைக்கு யாராவது நேரம் கழிக்க முடியுமா? சொல்லுங்கள். அதனால் சாக்கடை என்பது நாரும் வீசாது, மனம் கமலாது. பார்த்துக்குங்க. அதான் உங்களுக்கு இருக்கிற தொகுதியோடு அவனுக்கு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய தகவலை பகிர்ந்துட்டு மற்றும் நன்றி.